எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிமியான் கால் பண்ணான். நான் கால் பண்ணேன். உன் பஸ்ஸு உன் ஷோரூமில் பஸ் இருக்கான்னு கேட்டேன். அவனும் இருக்கிற நிறையா மாடல் வந்துருக்கு, இன்னும் நிறையா கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து ஜிபே பண்ணி விட்டேன். இத்தனை நாளாக நம்ம சம்பாதிச்ச காசு ஒரு பஸ் ஏற்ற கலரில் பஸ் எடுத்துகிட்டு அவன் போக சொல்லிட்டான். நான் இப்போ இந்த காரில் போனேன்னா மறுபடியும் எப்படி கார் எடுத்துட்டு அந்த யோசனை அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த காரில் போய்ட்டு சிமியான் அனுப்பிச்சி விட முடியாது அப்படின்ட்டு. ஆனால் வேணாம் வந்து சிமியான் கிடைச்சிருந்தேன் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் எப்படி அந்த சரி இந்த பஸ்ஸை டெலிவரி பண்ண முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்மளுக்காக ஏற்ற மாதிரி ஒரு கார் அங்கே வரிசையிலே நிற்குது. ஆனால் அது போகிறது நம்ம வேறு ஏதோ கார் பார்ப்போம். கார் இன்னும் வரவே இல்லை, எந்த காரும் வரல. இங்கே ஒரு கார் இருக்கு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த காசை உள்ளாரே எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு கார் இருக்கு, ஷோரூம் கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்க நல்லா இருக்கு. உடனே ஷோரூம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோட்டில் போகாமல் ரோடு போனதே இல்லை. black, white, green, yellow, blue, purple. சரி இந்த காரை பற்றி சிமியான் இந்த காரை புக் பண்ணிருக்கிறேன். மேலே ரெட் கலர் பஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் பஸ் இருக்குது. நம்ம சிமியானுக்கு கொஞ்சம் ரூபா கஷ்டம்.
நம்ம இதை போட்டு வெடிச்சு வைக்காம நம்ம பெட்ரோல் பெட்ரோல் வெடிச்சு அடிச்சாச்சு. காரை ஓரமாக கொண்டு போய்க்கணும். பாவம் பெட்ரோல் இருக்கு, அதையும் சேர்ந்து எடுத்துச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓனரு ஒன்றுமே சொல்லலை. நான் பாட்டு புது கேஸ் வாங்கி போட்டான். எவ்வளோ வரும்? நிறைய காசு வரும். ஓனர் பையன் பணக்காரனாக இருப்பான். போதும். அடிக்க வைக்கலாமா? திரும்பி காற்று இப்போ 4மே எடுத்து போச்சு. ஓனர் எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு தெரியல. தம்பி வணக்கம்பா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை. லைக் சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க.